10 பைசா செலவு இல்லாம நம்ம மீன்களுக்கு இனிமேல் ஃப்ரீயா ஃபுட்டு தரலாங்க. சின்ன வயசு ஹாபியை சின்ன பிசினஸா மாத்துறதுல இன்னைக்கு டே 6. எப்பவும் போல காலையில எந்திரிச்சு எல்லா மீன்களும் ஆக்டிவா இருக்கான்னு பார்க்க போனோம். நம்ம நல்ல நேரத்துக்கு எல்லாமே ஆக்டிவா தான் இருந்தது. அது கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது, அதையும் பண்ணேன். சரி, அந்த மைக்ரோவோம் கல்ச்சரை ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி கீழே போய் ஒரு 2 பிரெட் எடுத்துட்டு வந்தோம். சுத்தி இருக்கிற அவுட்டர் லேயரை ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள அந்த பிரெட்டை தூக்கி போட்டு கொஞ்சமா தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சோம். இந்த கல்ச்சர் ரெடி பண்றதுக்கு ரொம்ப தண்ணியை ஊத்திடவே கூடாது. ரொம்ப தண்ணி ஊத்திட்டா ரொம்ப கொலன்னு போயிடும். அப்புறம் கல்ச்சர் கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கரெக்டான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் மைக்ரோவோமோட ஸ்டார்டர் கல்ச்சர் எடுத்து போட்டுக்கலாம். போட்டோடனே ரெடி ஆயிடுங்க. இவ்வளவுதான், ரொம்பவே சிம்பிளானது தான் இந்த மைக்ரோவோம் கல்ச்சர். இன்னும் கொஞ்ச நாள் அந்த பாக்ஸை சுத்தி மைக்ரோவோம்ஸ் வர ஆரம்பிக்கும். அதை ஒரு சின்ன பட்ஸை வச்சு நம்ம எடுத்து நம்ம மீன்களுக்கு ஃபீட் பண்ணலாம். ஸோ நம்ம கிட்ட இப்போ மைக்ரோவோம் கல்ச்சரும் இருக்கு, டாஃப்னியா ரெடி ஆகிட்டு இருக்கு, அது போக மொயினாவும் போச்சிட்டு இருக்கு. மூணையுமே வளர விட்டுக்கிட்டு இருக்கோம். எது ஃபர்ஸ்ட் வருது, எதை மீனுக்கு கொடுக்க போறோம்ன்றத அப்கமிங் வீடியோஸ்ல பாருங்க. இந்த சீரிஸை மிஸ் பண்ணாம இருக்க ஃபின்ஸ்டேனை மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க.